Hi, hello friends. Welcome back to my channel. இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு எந்த விதமான மாவு பொருட்களும் தேவைப்படாது. ஒரு கப் ரவை இருந்தா போதும். நாம குழந்தைகளுக்கு சூப்பரான அது கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு ரவை வந்து சேர்த்திக்கிறேன். அரை கப் அளவுக்கு வந்துட்டு தயிர் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்துட்டு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கலக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம இதுக்குள்ள வந்து வடை மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் மற்றதெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதெல்லாம் பார்த்துடலாம். இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ரவை வந்து ஊறத்துக்குள்ளார நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் வந்துட்டு வெங்காயத்தை வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் வந்து நல்லா பொடி பொடி நறுக்கி வச்சாச்சு. அதே மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் அளவு குறைவான நம்ம பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டு சமையலுக்கு வந்து பயன்படுத்தும் இல்லைங்களா குக்கிங் சோடா, அதை வந்து எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம அதில் இது எல்லாமே கலந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் இதில் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். சோடா உப்பு, கேரட், ஆனியன், கறி லீவ்ஸ், கிரீன் சில்லி, ஜீரா. இன்னொரு முக்கியமான பொருள் உப்பு. நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வடை ஷேஃப்க்கு வந்து தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம மாவு எடுத்து வடை சைஸுக்கு தட்டி இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடை சைஸ்லேயும் நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். பேன் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடானதையும் பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சூடாயிடுச்சு இல்லையான்னு போட்டு பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு வடையாக வந்துட்டு பொறுமையாக போட்டு எடுத்துருங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதையும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எதுவுமே சேர்க்க கிடையாது. ஒரே ஒரு ரவை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திட்டீங்க அப்படின்னா இந்த ரவை வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டமாக எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி, ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வடை மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸ் மாதிரி போட்டு பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நிமிஷத்தில் வந்துட்டு பாருங்கள் வடை தயார் செஞ்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.